மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தீநகர் ஹிந்தி பிரச்சார் சபா பள்ளியில் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் மக்களோடு மக்களாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல சென்னை அசோக் நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர், இயக்குனர், நடன இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட ராகவால் லாரன்ஸ் தனது வாக்கினை செலுத்தினார். சென்னை தீநகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷ் தனது வாக்கினை செலுத்தினார். தொடர்ந்து மிக முக்கியமான தேர்தல் என்பதால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் பம்மல் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்திய நடிகை ரம்யா பாண்டியன் கடமையிலிருந்து தவறக்கூடாது, ஆகையால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இன்னையோட நாள் ரொம்ப முக்கியம், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்மளோட கையில இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் கண்டிப்பா போய் ஓட் பண்ணுங்க. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகை த்ரிஷா தனது வாக்கினை செலுத்தினார். அப்போது த்ரிஷாவை கண்ட ஆவலில் செய்தியாளர்களும் ரசிகர்களும் முந்திச் செல்ல அவரை நெருங்க விடாமல் பாதுகாவலர்கள் கடும் கெடுபிடி காட்டியதை தொடர்ந்து நடிகை த்ரிஷா காரில் ஏறி புறப்பட்டார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆழ்வார்பேட்டை புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் இசையமைப்பாளர் அனிருத் தனது வாக்கினை செலுத்தினார். கருப்பு நிற டி ஷர்ட் மற்றும் கூலஸ் அணிந்து மிகவும் கூலாக வந்த அனிருத் வாக்களித்தார். நான் 18 ஆனதுலேருந்து எவ்ரி டைம் ஓட் பண்றேன் சார். அந்த மாதிரி எல்லாருமே வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். போன வாட்டியோட இந்த வாட்டி இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் சீ சார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.